வார்த்தைக்கு செல்வோம், திரும்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிக்கேனோ, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய நாமம் ஒவ்வொன்றும் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய நாமம் ஒவ்வொன்றும் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமம் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே எந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ஷம்மா என்றால் என்ன? யெகோவா ஷம்மா என்றால் the Lord is there என்று அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். the Lord is here என்று அர்த்தம். கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். தரணியை ஆளுகிறவர் தங்கி இருக்கிறார் என்று அர்த்தம். சர்வ வல்லவர் வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். இதை குறித்து எல்லாம் ரொம்ப தெளிவாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் பாருங்க, அதனுடைய பின்னணியை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக சத்திய வேதத்திலே கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால், யெகோவா ஷிக்கேனோ. யெகோவா ஷிக்கேனோ. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், யெகோவா ஷிக்கேனோ. மறுபடியும் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாட்களில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் இருக்கும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில். அது மாத்திரமல்ல, அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு நாமம் என்ன? நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்கிற அந்த நாமம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் மறுபடியும் 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருக்கு பாருங்க, பல நாமங்கள் சத்திய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, ஒரு நாமம் தான் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்று. நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று இங்கே நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்கிற இந்த இடத்திலே யெகோவா ஷிக்கேனோ என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன பதம்?
யெகோவா ஷிக்கேனோ என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். அவர் நாமம் யெகோவா ஷிக்கேனோ, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். சரி, ஷிக்கேனு என்றால் என்ன அர்த்தம்? அவர் நாமம் ஷிக்கேனோ. ஷிக்கேனு என்றால் என்ன அர்த்தம்? The Lord is righteousness என்று அர்த்தம். The Lord is our righteousness. The Lord is my righteousness. நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். எனது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். என்னை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தர் என்று அர்த்தம். என்னை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தர் என்று அர்த்தம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். எனது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்னை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தர். ஆமென். எனவே கர்த்தர் யார் என்றால் நம்மை நீதிமானாக ஆக்குகிறவர், நீதி என்கிற வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்கிறவர். ஆமென். நீதி என்கிற வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்கிறவர். சரி, நீதி என்றால் என்ன அர்த்தம்? நீதி என்றால் என்ன அர்த்தம்? நீதி என்றால் ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். நீதி என்றால் என்ன அர்த்தம்? ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று அர்த்தம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு திராணி என்று அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். நீதி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி என்று அர்த்தம். எத்தனை புரிகிறது? ஆமென். ஒரு பாவியான மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் வந்து என்ன செய்ய முடியாது? தைரியமாக நிற்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆக எல்லாம் இதை குறித்து நம்ம தெளிவாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை இன்னும் தெளிவாக சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், இந்த நீதி என்றால் என்ன அர்த்தம் என்பதற்கு இதை இன்னும் தெளிவாய் சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், பயம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணிதான் நீதி என்பதனுடைய அர்த்தமாகும். எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த ஃபியர், அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த பய உணர்வு, அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற உணர்வு, அந்த குற்ற உணர்வு, அதெல்லாம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு எபிலிட்டி, ஒரு நிலை, ஒரு அந்தஸ்து, அதுதான் அந்த நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் என்ன அடிச்சிருவாரோ, கர்த்தர் என்னை தண்டிச்சிருவாரோ, கர்த்தர் என்னை போட்டு தள்ளிடுவாரோ என்கிற அந்த பயம் இல்லாமல், கர்த்தர் என்னை நரகத்தில் தள்ளிடுவாரோ என்கிற அந்த பயம் இல்லாமல், அந்த குற்ற உணர்வு இல்லாமல் தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு எபிலிட்டி தான் நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும். எத்தனை தெளிவாயிருச்சு? ஆமென். நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பயத்தோட தான் வர்றீங்களா? நடுங்கிட்டு தான் வர்றீங்களா? கர்த்தர் என்னை கையை காலை ஒடிச்சிருவார் என்ற பயத்தோட தான் வர்றீங்களா? ஒரு குற்ற உணர்வோடு தான் வர்றீங்களா? தைரியமா வர்றீங்க. ஏன்னா கர்த்தர் நீதி என்கிற வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு விட்டுருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். ஆகையால் பயம் இல்லாமல், ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து தைரியமாய் ஜெபிக்கக்கூடிய, தைரியமாய் கேட்கக்கூடிய, தைரியமாய் ஐக்கியம் கொள்ளக்கூடிய, உறவாடக்கூடிய அந்த நிலைதான் நீதி என்பதனுடைய சரியான
அர்த்தமாகும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அது மாத்திரமல்ல, ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, வேலைக்கு சொல்றேன். இன்னைக்கு பொதுவா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் யாரை நீதிமான்கள் என்று அவர்கள் கணிக்கிறார்கள், ஜனங்கள் யாரை நீதிமான்கள் என்று அவர்கள் தீர்க்கிறார்கள் என்று சொன்னால், யார் தான தர்மங்களை செய்கிறார்களோ, யார் தான தர்மங்களை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நீதிமான்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள், கணிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த பாருங்கயா, அவரு தான தர்மம் நல்லா பண்ணுவாரியா, அவர் நீதிமான்கையா, அவரு நீதிமான்கையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் பாருங்க பெரிய நீதிமான்க. ஏன் அவர் பெரிய பெரிய நீதிமான்னா, அவர் வருஷ வருஷம் பண்டிகைக்கு எல்லாருக்கும் வேஸ்ட் எடுத்து கொடுத்துருவாரு, வருஷ வருஷம் பண்டிகைக்கு சேலை சட்டை எடுத்து கொடுத்துருவாரு, ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்வாரு. அதனால அவர் யாரு? நீதிமான் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாருங்கயா, அவர் நீதிமான். ஏன்னா அவர் ஆடி அமாவாசைக்கு கூழு காட்சி ஊத்துவாரு, ஆடி அமாவாசைக்கு கூழு காட்சி ஊத்துவாரு, கஞ்சி ஊத்துவாரு, பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அதனால அவர் யாரு? நீதிமான். அப்படி என்று இந்த உலகம் நினைக்கிறது, உலகம் கணிக்கிறது. இந்த இருக்காரு பாருங்க, இவரு வருஷம் வருஷம் 10 பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாரு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு. அதனால இவர் நல்ல நீதிமான்ங்க, இவரு நல்ல நீதிமான்ங்க. அந்த இருக்காரு பாருங்க, அவருடைய ஆபீஸ்ல லஞ்சமே வாங்க மாட்டாரு. அதனால அவர் யாரு? அவர் தான் உண்மையான நீதிமான் என்று இந்த உலகம் நினைக்கிறது, உலகம் கணிக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், இந்த நீதிக்கும் தேவ நீதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நல்லது. எது? 10 பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நல்லது, தான தர்மங்களை பண்ணுவது நல்லது, கூழு காட்சி ஊத்துறது நல்லது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது நல்லது. இதெல்லாம் சத்தியவேதம் போதிக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் சத்தியவேதம் போதிக்கிறது. ஆனால் அந்த நீதிக்கும் இந்த நீதிக்கு எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. சரி, நம்முடைய நீதியை குறித்து சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். இன்னைக்கு உலக மனுஷன் பாருங்க, தான தர்மங்களை செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், நம்மளும் அனைவருக்கு உதவி செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, நம்முடைய நீதியை குறித்து சத்தியவேதம் சொல்லும் பொழுது அது எப்படி சொல்லுதுன்னா, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குதா? அழுக்கான எப்படி இருக்குது? அழுக்கான கந்தை. நாம எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செஞ்சாலும் அது கர்த்தருடைய பார்வையில் எடுபட மாட்டேங்குது. எல்லாரும் இருக்கிறீங்களா? அதான் சொல்றாருங்க. நம்ம என்னதான் அதை இதையும் பண்ணோம்னாலும், 10 பேருக்கு நல்லது செஞ்சாலும், 10 பேருக்கு கூழு காய்ச்சி ஊத்துனாலும், அதை பண்ணாலும் இதை பண்ணாலும், என்ன பண்ணினாலும் இந்த நீதியை வச்சுக்கிட்டு எங்க வர முடியல. இதைத்தான் ஆழமாய் கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கவனிக்கணும். இந்த நீதியை தூக்கிக்கிட்டு எங்க வர முடியாது? தேவ பிரசனத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே கேட்டு பாருங்கப்பா, என் தெருவில் நான் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு சேலை வாங்கி கொடுக்குறேன், எத்தனை பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், எத்தனை பேருக்கு கூழு காய்ச்சி ஊத்துறேன், எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், கேட்டு பாருங்க ஆண்டவரே. அதனால அந்த நீதி தூக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, இனி உங்களுடைய பிரசனத்துக்குள்ள விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் வர முடியாது, போ வெளியே போயிரு. அதெல்லாம் இங்க அந்த நீதியை கொண்டு இங்க யாரும் செய்ய முடியாது, வர முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்குதா? அழுக்கான கந்தையை போல இருக்குதா? அவர் பாருங்க, வாயில ஒரு நாளும் கெட்ட வார்த்தையை பேச மாட்டாருங்க, அவர் நீதிமான்ங்க அப்படின்னு உலகம் கணிக்குது. ஆனா அந்த நீதியை தூக்கிக்கிட்டு எங்க வர முடியாது?
தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அந்த நீதி தூக்கிட்டு வந்து ஆண்டவருடைய தயவை வாங்க முடியாது, ஆண்டவருடைய அருளை வாங்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நம்முடைய நீதியின் கிரியைகள் எல்லாம் கந்தலா இருக்குது. இன்னும் தெளிவா சொன்னா கிழிஞ்சலா இருக்குது. துணி கிழிஞ்சு போயிடுது பாருங்க, கருணு அந்த மாதிரி ஆகி போயிடுது நம்முடைய நீதிகள் எல்லாம். எனவே ஒரு மனிதன் செய்கிற தான தர்மங்களை வைத்து, ஒரு மனிதன் செய்கிற நற்கிரியைகளை வைத்து, ஒரு மனிதன் செய்கிற நல்ல செயல்களை வைத்து இவர்கள் நீதிமான்கள் என்று மக்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? எல்லாம் இருக்கிறீங்களா? மக்கள் சொல்லலாம், ஆனா கர்த்தர் வந்து என்ன செய்யல? சொல்லல. அருமையானவர்களே கவனியுங்கள், சத்திய வேதம் யாரை நீதிமான் என்று சொல்லுகிறது? இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப யாரைத்தான் சத்திய வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது என்று சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்திய வேதம் நமக்கு நன்றாய் இதற்கு பதிலை சொல்லுகிறது. சத்திய வேதம் இதற்கு நன்றாய் தெளிவாய் நமக்கு பதிலை சொல்லுகிறது. வாசிப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும். அவர் யாரு? அவர் நீதி உள்ளவரு. இப்ப அவரை போலவே ஒரு நீதி அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால நம்முடைய நீதியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல, போக முடியல. அதான் செல்லுபடி ஆகலன்றாரு. இப்ப வாசிங்க. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, வாசிங்க அப்படி தொடர்ந்து, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கே நாம் பார்க்கிறோம் தெளிவாக, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனைத்தான் தேவன் நீதிமான் என்று கணிக்கிறார். தேவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்றாரு. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறவனை, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, எல்லாம் இருக்கிறீங்களா? தான தர்மம் பண்றவன், கூழ் காட்சி ஊத்துறவன், சட்டை வாங்கி கொடுக்கிறவன், ஃபீஸ் கட்டுறவன், அவனெல்லாம் தேவன் வந்து நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணல. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யணும், செய்யும்படியா சத்திய வேதமே நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆனால் அந்த நீதியை கொண்டு வந்துட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அருமையானவர்களே கவனியுங்கள், தெளிவாய் சத்திய வேதம் போதிக்கிறது. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை தேவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்றாரு. ஆமென். எத்தனை பேர் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க? ஆமென். அப்ப நீங்க யாரு? நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அவருடைய கல்வாரி பாடுகள் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவர் தலையில் வைக்கப்பட்டிருக்கிற முள்முடியின் மேலே நீங்கள் என்றைக்கு விசுவாசத்தை வைத்தீர்களோ அன்றைக்கே தேவன் உங்களை டிக்ளேர் பண்ணிட்டாரு, இவன் நீதிமான். இவன் நான் குற்றமே பார்க்கல, இவன் எந்த பழுதையுமே நான் பார்க்கல. ஏன்னா இந்த மனுஷனுக்காக என்னுடைய குமாரனாக இயேசுவை நான் தண்டித்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மேலே எல்லா அடிகள் விழுந்து விட்டது. இயேசுவின் மேலே, என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த மனுஷன் விசுவாசம் வைத்தபடினாலே நான் இந்த மனுஷனை நீதிமான் என்று செய்கிறேன், அறிவிக்கிறேன், டிக்ளேர் பண்ணுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அறிவித்து விட்டார். ஆமென். அப்ப நம்முடைய நீதியெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க போக முடியாது? தேவ பிரசன்னத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யணும், அதுக்குரிய பலனெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாரு. ஆனா அந்த நீதியை தூக்கிக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல போய் தேவனே என்னை ஆசீர்வதியும், உங்களுடைய அருளை எனக்கு தாரும் என்று என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக, அவருடைய தழும்புகள் மூலமாக, அவருடைய காயங்கள் மூலமாக எனக்கு இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் சொல்ற வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், வாங்கிட்டு போயிட்டே இரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கியா? இயேசு நாமத்துல கேட்கிறியா? என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறாயா? உனக்கு என்ன வேணுமோ அவன் செஞ்சு வாங்கிட்டு போயிட்டே இரு. இதன் அடிப்படையில் வந்து கேளு, உன் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யும்? வரும். ஆமென்.
எனவே இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை, யாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை? இயேசுவினிடத்திலே, இயேசுவின் மேலே, அவருடைய கல்வாரி பாடுகள் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை நீதிமான் என்று தேவன் டிக்ளேர் பண்ணுகிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் பிரகடனப்படுத்துகிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் தீர்க்கிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் அறிவிக்கிறார். எனவே ஒரு மனிதன் எப்பொழுது நீதிமான் ஆகிறான் என்றால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது. இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவனை நீதிமான் என்று ஆக்குகிறார். நீதி என்ற வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைக்கிறார். ஆமென். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கர்த்தர் பார்க்கிறதே கிடையாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வளவு அசிங்கமான காரியங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய போக்கிரியா இருந்தாலும் பரவாயில்ல, கொலைகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவனுடைய எல்லா ஒட்டுமொத்தமான பாவத்தையும் கர்த்தர் செய்கிறார், மன்னிக்கிறார். அவனை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அவனை நீதிமான் என்று தேவன் என்ன செய்கிறாரு? பிரகடனப்படுத்துகிறாரு. ஏன்னா இந்த மனுஷன் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் இயேசுவை பிதாவாகி தேவன் கல்வாரி சிலுவையில் தண்டித்து விட்டார். இயேசு மேல விசுவாசம் வைத்தபடினாலே ஒரு சனப்பொழுதிலே தேவன் ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? நீதிமான என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இயேசு மேல விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு லாபங்கள் உண்டாகுது பாருங்க. எப்படிப்பட்ட மாற்றங்களுடைய வாழ்க்கை ஏற்படுகிறது பாருங்க. ஏன்னா மோசமான கொலகாரையா, மோசமான பாவி பாயா, மோசமான அசிங்கமான காரியங்களை செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறதே கிடையாது. இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். அவருடைய நாமம் யெகோவா ஷிக்கேனோ, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். அவருடைய நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? எனவே இயேசுவிலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீதி என்கிற வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அவனுக்கு கர்த்தர் உடுத்தி வைக்கிறார். இது முற்றிலும் இலவசம். இது நம்முடைய பலன் கிடையாது, இது நம்முடைய திராணி கிடையாது, நம்முடைய திறமை கிடையாது, இது நம்முடைய செயல் கிடையாது. இது முற்றிலும் தேவனுடைய அற்புத செயல். எனவே தான தர்மங்கள் பண்ணுவது நல்லது, கூழ்காட்சி ஊத்துவது நல்லது, பிரியாணி போடுவது நல்லது, நற்கிரியைகளை செய்வது நல்லது. ஆனால் இந்த கிரியைகளை வைத்து தேவனுடைய பிரசனத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன்பா, இனி நீதிமான் சொல்லிருங்க ஆண்டவரே, அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. இயேசுவினுடைய செயல்கள் மேலே விசுவாசம் வைத்தால்தான் பாருங்க தேவன் அவனை நீதிமான் என்று என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் தைரியமாக தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எந்த பயம் இல்லாம, எந்த தாழ்வி மனப்பான்மை இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அவன் தைரியமா தேவ சமூகத்துக்கு வரலாம், வந்து ஜெபிக்கலாம், ஜெபித்து பதிலை பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். தைரியமா வரலாம், தைரியமா வந்து ஜெபித்து என்ன செய்யலாம்? பதிலை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்திலே முதல் மனுஷனாகிய ஆதாமை குறித்து நான் பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்கே வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே பாருங்க, தேவன் அங்கு இறங்கி வந்த உடனேயே ஆதாமி ஏவாளும் நல்லா கவனிச்சுவாங்க அந்த காட்சியை. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்க இறங்கி வர்றாரு. ஆதாம் ஏவாளும் எந்த பயமும் இல்லாமல் அப்பான்னு ஓடுறான். எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை, எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை. கடவுள் நம்மளை அடிச்சிருவாரோ, தண்டிச்சிருவாரோ என்கிற அந்த குற்ற உணர்வு இல்லை. அப்பான்னு ஓடுறான். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு வாக் பண்றான், ஒவ்வொரு நாள் கர்த்தரோடு நடக்கிறான், கர்த்தரோடு ஐக்கியம் பண்றான், கர்த்தரோடு உறவாடுறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தரோடு என்ன செய்யறான்? அவ்வளவு சந்தோஷமாக சமாதானமாக என்ன செய்யறான்? வாழ்றான். இதுதான் நீதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதி என்பதனுடைய சரியான அர்த்தம் இதுதான்.
எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், எந்த ஒரு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாக தேவ பிரசன்னத்துக்கு வருவது, ஓடி வருவது, அதுதான் நீதி என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போதும். அவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். எனவே முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் எவ்வாறு உண்டாக்கினார் என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே தைரியமாய் வரக்கூடிய ஒரு திராணியோடு தான் அவன் என்ன செய்தார்? உண்டாக்கினார். எனவேதான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே பாருங்க, தேவனோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் தைரியமாய் நடந்தார்கள், தைரியமாய் பேசினார்கள், தைரியமாக ஐக்கியம் உண்டார்கள். அது மாத்திரமல்ல, பயமில்லாமல் அவர்கள் இருந்தார்கள், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருந்தார்கள், குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். இதுதான் தேவ நீதியாகும். இந்த நீதி எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆமென். நைட்ல 2 மணிக்கு எந்திரிச்சு அப்பான்னு சொன்னா கூட இதோ இருக்கிற மகனேன்னு சொல்றாரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இதுதான் தேவ நீதியினுடைய சரியான ஒரு அர்த்தமாகும். அது மாத்திரமல்ல, இப்ப நல்லா கவனிங்க. மனுஷன் என்றைக்கு பாவத்திலே விழுந்தானோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, அன்றைக்கே இந்த தேவ நீதியை அவன் இழந்து போனான். நன்றாய் கவனியுங்கள். என்றைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, அன்றைக்கே இந்த தேவ நீதியை அவன் என்ன செஞ்சான்? இழந்தான். அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய அந்த திராணியை இழந்தான், நிற்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அவன் இழந்தான். நல்லா கவனிங்க. இப்ப பயம் வந்து அவன் என்ன செய்ய ஆரம்பிக்குது? நிரப்ப ஆரம்பிக்குது. தாழ்வு மனப்பான்மை அவனை மூட ஆரம்பிக்குது. குற்ற உணர்வு அவனை பிழிஞ்சு எடுக்குது. பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு இப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு இவன் பயப்படுறான். கர்த்தர் அடிச்சிருவாரோ, தண்டிச்சிருவாரோ, ஏன்னா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். பாவம் செஞ்சது நிமித்தமாக தேவன் அவர் தண்டிச்சு ஆகணும். ஏன்னா தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவனுடைய தன்மைகள் 3 இருக்கிறது. தேவன் அன்பாய் இருக்கிறார், தேவன் நீதியாய் இருக்கிறார், தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார். ஆமென். தேவனை போல அன்புள்ள இந்த உலகத்துல யாரும் கிடையாது. தேவனை போல பரிசுத்தம் உள்ளவன் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. தேவனை போல நீதி உள்ளவன் இந்த உலகத்துல எவனும் கிடையவே கிடையாது. தேவனுக்கு மாத்திரமே இந்த 3 காரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவன் அன்பின் தேவன் தான், அதே சமயத்துல அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். இப்ப பாவியான மனுஷன் எங்க வர முடியாது? தேவ பிரசன்னத்துக்கு வர முடியாது. முதல் மனுஷனாய் ஆதாம் நல்ல ஒவ்வொரு நாளும் கையை பிடிச்சிட்டு அப்பா, ஃபாதர், டாடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாக் பண்ணவே, பாவத்தில் விழுந்த பிறகு இப்ப போறதுக்கு என்ன செய்யறான்? பயந்து நடுங்குறான். உள்ள அப்படியே பாருங்க, குற்ற உணர்வு இருதயத்தை போட்டு புளிஞ்சு எடுக்குது, ஆட்டி படைக்குது. பயம் அப்படி இருள் வந்து அவனை மூட ஆரம்பிக்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யறான்? பயப்படுறான். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, நன்றாய் கவனியுங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல ஓடி போய் புதர்களை ஒளிறான். வரமாட்டேங்கிறாது முதல் காரியம். இப்ப 2வது காரியம் என்னன்னா, வர்றதுக்கு போது என்ன செய்யறான்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவ்வளவுதான். முதல்ல ஆதாமே எங்கே இருக்கிறாய் கேட்ட உடனே அப்பா அந்த இருக்கிறப்பா அப்படின்னு ஓடி வந்தவன், இப்ப ஆதாமே எங்க இருக்கிற கேட்ட உடனே ஓடி போய் புதர்களை ஒளிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் புதர்களை ஒளிஞ்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டு. தேவ நீதிய மனுஷன் என்ன செஞ்சுட்டா? இழந்துட்டான். கவனிங்க. இதெல்லாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததனுடைய ரிசல்ட், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததனுடைய விளைவு, பிசாசுக்கு செவி கொடுத்ததனுடைய விளைவு, மனுஷன் தேவ நீதி இழந்து போனான். மனுஷனுடைய நீதி வேறே, தேவ நீதி என்பது வேறே. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தானம் தர்மம் செய்யறது, கூழ் காய்ச்சி ஊத்துறது, 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, அது மனுஷனுடைய நீதி.
இந்த நீதியை தூக்கிக்கிட்டு தேவ பிரசன்னத்துல வந்து தேவன் என்ன செய்ய முடியாது, உறவு கொள்ள முடியாது. மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ அன்றைக்கு அவன் தேவ நீதி என்ன செஞ்சிட்டான், இழந்துச்சான். அது மாத்திரமல்ல, இப்ப கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நன்றாக கவனிங்கள், மனுஷன் இழந்த இந்த தேவ நீதிய அவரே மனுஷனுக்கு கொடுத்தாலன்றி மனுஷனால தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. மறுபடியும் சொல்றேன் கவனிங்கள், மனுஷன் இழந்த தேவ நீதிய இப்ப கர்த்தரே இவனுக்கு கொடுத்து அவனை கொண்டு வந்து நிறுத்துறான் ஒழிய இவனால தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்ய முடியாது. வேற அதை தூக்கிட்டு வரேன், இதை தூக்கிட்டு வரேன், இதை தூக்கிட்டு வரேன், இதை பண்ணிட்டு வரேன், அதை பண்ணிட்டு வரேன், நான் 3 நாள் நல்லா உபவாசம் போட்டுட்டு வரேன் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் வந்து நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவர் சுத்தமா. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அதெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, கத்துட்ட வர முடியாது. மனுஷன் இழந்த இந்த தேவ நீதிய அவராகவே மனுஷனுக்கு தந்தாலன்றி மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே, நன்றாய் கவனியுங்கள், மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே இதை வாங்கவும் முடியாது, இதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எதை? இந்த தேவ நீதிய. இந்த தேவ நீதிய மனுஷன் அவனுடைய சொந்த முயற்சியினால வாங்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. போய் காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்குது ஆண்டவரே, இந்த ஆண்டவர் பிடிங்க ஆண்டவரே, இந்த தேவனியை கொடுத்துருங்க, தூக்கி குப்பையில் அடி. முதல்ல ஓன்ட்டோட என்கிட்ட நிறையா இருக்குடா, நான் பரலோகத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன், தங்கத்தில் ரோடு போட்டிருக்கிறேன். இருக்கிறீங்களா? ஆண்டவரே நான் தான திரும்ப செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, கூலி காட்சி ஊற்றிருக்கிறேன் ஆண்டவரே, 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே தேவனியை கொடுத்துருக்க ஆண்டவரே, அதை தூக்கிட்டு போ. அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. கவனியுங்கள், மனுஷன் இழந்த தேவ நீதிய தேவனே மனுஷனுக்கு கொடுத்தால் அன்றி மனுஷனால தேவ சமூகத்துக்கு நிச்சய முடியாது, வர முடியாது. இவனுடைய சொந்த முயற்சியினால தேவநீதியை வாங்கவும் முடியாது, இவனுடைய சொந்த முயற்சியினால தேவநீதியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் விரதம் இருந்து வந்துடுவேன். நான் என்ன இருந்து வந்துடுவேன், நான் செவ்வாய் வெள்ளி விரதம் இருந்து நான் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். நான் வந்து நோன்பு இருந்து என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். நான் உபவாசம் இருந்து என்ன செஞ்சிருவேன், நான் வந்து இந்த தேவநீதியை வாங்கிடுவேன் என்று மனுஷன் நினைக்கிறான். நான் வந்து வேற துணியை உடுத்திக்கிட்டு வந்து, ஹலோ, தேவநீதியை நான் வாங்கிடுவேன் நினைக்கிறான். நான் கூழ் காட்சி ஊற்றி தேவநீதியை வாங்கிடுவேன் நினைக்கிறான். நான் பாத யாத்திரை போய் நான் தேவநீதி என்ன செஞ்சிருவேன், வாங்கிடுவேன் நினைக்கிறான். அருமையானவர்களே கவனியுங்கள், நம்முடைய வயிற பட்டினி போட்டு இந்த தேவநீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. கூழ் காட்சி ஊத்தி பாத யாத்திரெல்லாம் போய் இந்த தேவநீதி என்ன செய்ய முடியாது, தேவன் இருந்து வாங்க முடியாது. இந்த தேவநீதியை அவரே அன்றி மனிதனுக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த தேவநீதியை அவராகவே மனிதர்கிட்ட செய்ய வேண்டும், தர வேண்டும். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த தேவநீதியை மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்காக தான் கடவுளே மனுஷனாய் பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக? மதம் மாத்துறதுக்கு இல்ல, மனுஷன் இழந்த தேவ நீதியை அவனுக்கு மறுபடியும் கொடுப்பதற்காக. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், மனுஷன் தேவநீதி இழந்துட்டான். இப்ப தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் தேவநீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இப்ப தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, அது அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். ஆகவே நீதியின் தேவன் பாவத்தின் மனிதனை, பாவம் செஞ்ச மனிதனை தண்டிச்சே ஆகணும். தண்டிச்சாதான் அவனுக்கு நீ என்ன செய்ய முடியுது, நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க முடியும். இவனை தண்டிச்சாதான் செத்து போயிடுவானே, ஒண்ணுமனா போயிடுவானே. அதனால கடவுளே இப்ப மனிதனாய் வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி நீசகுலமாய் தொங்கி அந்த ரத்தத்தின் மூலமாக இந்த தேவநீதியை மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டியதாயிற்று, கொடுக்க வேண்டியதாயிற்று. அதற்காக தான் தேவன் மனிதனாய் வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மதம் மாத்துறதுக்கோ, மதத்துல ஆள் சேர்க்கிறதுக்கோ, பேர மாத்துறதுக்கோ அதுக்கெல்லாம் வரல. மனுஷன் தேவநீதி இழந்துட்டான். தேவநீதி என்பது என்ன? தேவ சமூகத்துல தைரியமா வரக்கூடிய அந்த திராணி, அதுதான் தேவநீதி.
பயம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமா தேவ சமூகத்தில் வந்து ஐக்கியம் கொள்ளுகிற நேரம், ஐக்கியம் கொள்வது, உறவு கொள்வது, அதுதான் தேவ நீதி. இந்த தேவ நீதியை மனுஷனுக்கு இலவசமா கொடுக்கிறதுக்காக தான் யார் வந்தா? இயேசு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இயேசு என்கிற பெயரிலே பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். ஆமென். இருக்கிறீங்களா? அப்ப தன்னுடைய முயற்சியினால மனுஷன் தேவ நீதி நினைச்ச முடியாது, வாங்க முடியாது. இங்க ஒரு பெரிய கூத்தேரி நடக்குது ஆதியாகமத்துல. வேடிக்கையான காரியம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் ஏவாளும் கேட்டார்கள். பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னதாக அப்பான் ஓடுறா, சந்தோஷமா ஓடுறா, மகிழ்ச்சியா ஓடுறா. இப்ப பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? புதர்களை போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்க பயந்தா, வேர்த்து விறுவிறுத்துருச்சு ஆளு. என்ன செஞ்சுட்டா? இது ஒரு பகுதி. அங்கிட்டு ஒரு கூத்து நடக்குது. என்ன கூத்து தெரியுமா? போய் அத்தி இலைய தச்சு உடம்புல போட்டுட்டு வரான் பாருங்க. வாசிங்க 7வது வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவரும் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலைகளை தைத்து முதல் தையல் வேலை நடக்குது. அத்தி இலைய எடுத்துட்டு வந்து அது பொண்டாட்டி புரிச்சுன்னு உட்காந்து கோர்த்து தச்சு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள போலான்னு வர்றாங்க. அது 2 நிமிஷத்துல ஒரு காஞ்சி கீழே வந்துருச்சு. போ ஆனா அவளை பாக்குற என்ன காஞ்சி போச்சுன்னு அவன் பண்ணி பார்க்குற, உனக்கு காஞ்சி போச்சு முதல்ல, அங்க பாரியா நீ முதல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த அத்தியலை என்பது நம்முடைய முயற்சி. சத்திய வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். அத்தியலை என்பது நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல்கள், நம்முடைய நற்கிரியைகள். நான் கூடுதாச்சி ஊத்தி தேவ சமூகத்துக்கு வந்துடுவேன், நான் 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தேவ சமூகத்துக்கு வந்துடுவேன். முடியாது. கர்த்தர் சொல்றாரு, முடியாதுப்பா. மனுஷன் தேவ நீதி இழந்துட்ட. இப்ப நானே ஏதோ ஒன்றை செய்து இந்த நீதியை உனக்கு இலவசமா கொடுத்தாதான் நீ சமூகத்துக்கு நினைச்ச முடியும், வர முடியும். உன் கெட்டிக்கார தரத்துல, உன் முயற்சியில, உன் திறமையில. எல்லாம் இருக்கிறீங்களா? உன் படிப்பு அறிவுல, உன் சர்டிபிகேட்ல தூக்கிட்டு நினைச்ச முடியாது, இங்க வர முடியாது. தேவ நீதியை நானே உனக்கு என்ன செய்யணும், இலவசமா கொடுக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க எங்க பார்த்தாலும் அத்தி இலை வேலைதான் என்ன செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன வேலை? அத்தி இலை வேலை. அத்தி இலை வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அத்தியல முயற்சி எல்லாம் ஃபெயிலியர். அத்தியல முயற்சியில எல்லாம் அதை வச்சு என்ன செய்ய முடியாது, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். மனுஷன் தேவநீதி இழந்துச்சான். இப்ப அவரே அன்றி இந்த தேவநீதி யாருக்கு கொடுக்க முடியாது, மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அவர் ஏதோ ஒன்று செஞ்சு இந்த தேவநீதி என்ன செய்ய இலவசமா, இதை காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்கினா இப்ப மனுஷனுடைய முயற்சி ஆயிடுச்சு அது, அதனால காசு கொடுத்து வாங்க முடியாது. தேவனே ஏதோ ஒன்றை செய்து இந்த தேவ நிதி யார் கொடுக்கணும், மனுஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் தைரியமா அப்பாட்ட என்ன செய்ய முடியும், குற்ற உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமா வந்து தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க முடியும். ஆமென். இப்ப தேவன் என்ன பண்ணாரு வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனே ஏதோ ஒன்று செய்யணும், செஞ்சுதான் இந்த தேவ நீதியை மனுஷனுக்கு இலவசமா கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் எங்க வர முடியும், தேவ சமூகத்துக்கு வர முடியும். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடை? என்ன உடை? தோல் உடைகளை உண்டாக்கி. தோல் உடை எப்படி திடீர்னு வந்துச்சாங்க? தோலுங்க யாரும் தொங்க விட்டுருந்தாங்களா? தோல் உடை ரெடிமேட் ஷாப் வச்சிருந்தாங்க ஏரியா தோட்டத்தில். ரெடிமேட் ஷாப் இருந்துச்சு. அது அமையாமல் வா காசு கொடுக்குறேன், போய் இந்த ரெடிமேட்ல 2 தோல் உடை வாங்கிட்டு வாங்க போங்க,
அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரா கர்த்தரு? இல்ல 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 இல்ல. தோல் உடை எப்படி வந்தது என்றால், அங்கே தோட்டத்திலே ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சத்தியவேத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே தண்டிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே பலியாய் இருக்கிறது. தேவனே அந்த ஆட்டை பாருங்க பலியிட்டு அந்த ஆட்டினுடைய தோலை உரித்து அந்த ரத்தத்தோடு கலந்த தோலை எடுத்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு போட்டு விட்டா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப வா என் சமூகத்துக்கு வா. இது ஓ செயல் கிடையாது, இது ஏன் செயல். இது ஓ முயற்சி கிடையாது, இது ஏன் முயற்சி. இப்ப ரத்தத்தின் அடிப்படையில தான் இப்ப நீ என்ன செய்ய முடியும், சமூகத்துக்கு வர முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். பிதாவாகிய தேவன் ஆட்டை அடித்து அதன் தோலை எடுத்து இவனுக்கு உடுத்தி விட்டார். எல்லாரும் ஆழமா கவனிங்க. இந்த ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தோல் உடை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு உடுத்து வைக்கப்படுகிற அந்த நீதி என்கிற வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே தேவனே இந்த செயலை செய்து பாருங்க, தேவன் மனுஷனுக்கு தேவ நீதி என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தேவனே அதை செய்ய முடியும், மனுஷனால இந்த தேவ நீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி அவருடைய நீதியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார். அதுக்குத்தான் அவர் மனிதராக இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். மதம் மாத்துறதுக்கு இல்ல, மதத்துல ஆள் சேர்க்கிறதுக்கு இல்ல, பெயரை மாத்துறதுக்கு இல்ல. மனுஷன் தேவநீதியை இழந்துட்டான். தேவநீதி என்பது என்ன? தேவ சமூகத்திலே தைரியமா வந்து நிற்கக்கூடிய திராணி. அதை மனுஷன் இழந்துட்டா, அந்த திராணிய மனுஷனுக்கு மறுபடி கொடுப்பதற்காக தான் தேவன் இயேசு என்கிற பெயரிலே மனிதனாக என்ன செய்தார், வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவைக்கு போய் நீசக்கோலமாய் தொங்கி கடைசி சொற்றத்துக்கு சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக மனுஷனை கழுவி தேவ நீதி அவனுக்கு கொடுத்து இப்ப சொல்றாரு, தைரியமா வா, தைரியமா தேவ சமூகத்துக்கு வா, பயம் இல்லாம வா, குற்ற உணர்வு இல்லாமல் வா, தாழ்வு மனப்பான்மை இல்லாம வா, வந்து அப்பாட்ட உறவாடு, ஜெபம் பண்ணு, பதிலை பெற்றுக்கொள் போ. எல்லாரும் இருக்கிறீங்களா? முற்றிலும் இது தேவனுடைய செயல். இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார். இலக்கணங்களுக்கு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியையே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. என்ன நீதி? யாருடைய நீதி? தேவனுடைய நீதிய தேவனே கொடுக்கணும். நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதி என்கிற அந்தஸ்தை பெறும்படிக்கு, நீதி என்கிற அந்த திராணியை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்து நாம, பாவமாக்கப்பட்டது இயேசு. தண்டிக்கப்பட வேண்டியது நாம, தண்டிக்கப்பட்டது இயேசு. ரத்தம் சிந்த வேண்டியது நாம, ரத்தம் சிந்தினது இயேசு. முற்றிலும் இது தேவனுடைய செயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவரை. எல்லாம் சொல்லுங்க, பாவம் அறியாத அவரை. எதுக்காக பாவமாக்கினாரு? என்னை பாருங்க எல்லாரும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவரை. இல்லையா? எதுக்காக பாவமாக்கினாரு? நீதியே அறியாத என்னை நீதிமானாய் ஆக்குவதற்காக. பாவமே அறியாத அவரை பாவமாக்கி நீதியே அறியாத என்ன நீதிமான ஆக்கிட்டாரு. இது முற்றிலும் அவருடைய செயல். எந்த மனுஷனுடைய முயற்சியினாலையும் இதை செய்ய முடியவே முடியாது. இது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பாவமே அறியல,
அவரை பாவமாக்க முடியும்னா நீதியே அறியாத என்னைய அவரால் நீதிமான ஆக்கவும் முடியும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய். அப்ப இயேசுவின் மேல ஒரு பாவியான மனுஷன் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஒரு அக்கிரமக்காரன் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, பிதாவாகி தேவன் அவனை நீதிமான் என்று என்ன செய்யறாரு? டிக்ளேர் பண்றாரு, பிரகடனப்படுத்துகிறாரு, அறிவிக்கிறார். இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப இயேசு யார்? பாவம் அறியாதவர். நாம் யார்? நீதியே அறியாதவர்கள். எனவே கல்வாரி சிலுவையிலே நடந்தது என்ன? நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தி, இயேசுவினுடைய நீதியை எடுத்து நம்ம மேலே தேவன் சுமத்தி விட்டார். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயம் என்ன? கல்வாரி சிலுவையில் நடந்தது என்ன? நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தி, இயேசுவினுடைய நீதியை எடுத்து நம்ம மேலே சுமத்தி விட்டார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தி, இயேசுவின் நீதி எடுத்து என் மேலே சுமத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இது முற்றிலும் தேவனுடைய செயல். அதான் சொன்னேன், மனுஷன் இழந்த தேவ நீதிய அவராலே அன்றி வேற யாரால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நம்ம முயற்சி, நம்ம பலன், நம்ம திறமை, நம்ம சர்டிபிகேட்டு, நம்ம தான தர்மம், இதை வச்செல்லாம் என்ன செய்ய முடியாது? தேவ நீதிய வாங்க முடியாது. உலகத்தில் இருக்கிற நீதி என்பது வேறே, தேவ நீதி என்பது வேறே. ஆமென். எனவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், இயேசு போய் பாவம் செய்தபடினாலே அவர் பாவி ஆகல. இயேசு எங்க பாவம் செஞ்சாரா? எங்க பாவம் செஞ்சாரா? நீங்க வாசிக்க முடியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துல இயேசு பாவம் செய்தார் என்பதை எங்க வாசிக்க முடியுமா? எல்லாரும் இருக்கிறீங்களா? இயேசு போய் பாவம் செய்ததுனால அவர் பாவி ஆகல. நாம போய் நீதியின் கிரியைகளை செஞ்சதுனால நாம நீதிமான ஆகல. எத்தனை கொட்டாங்கச்சு? நாம போய் பரிசுத்த கிரியைகளை செஞ்சதுனால, நீதியின் கிரியைகளை செய்ததுனால நாம நீதிமான என்ன செய்யல? ஆகல. இது முற்றிலும் பரலோகத்தின் தேவனுடைய செயல். இது முற்றிலும் பரலோகத்தின் தேவனுடைய அற்புதமாகும். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். எல்லா கரங்களும் சொல்லுவோம், பாவம் அறியாத இயேசுவை பாவமாக்கி நீதியை அறியாத என்னை நீதிமானாய் ஆக்கின பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆகவே நம்முடைய முயற்சி கிடையாது, இது தேவனுடைய முயற்சி, இது தேவனுடைய செயல். அவர் நாமம் யெகோவா ஷிக்கேனோ, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர், நம்மை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தர். ஆமென். இப்ப இந்த அறிவை பெற்றுக்கொண்டு எல்லாம் கவனிங்க முடிக்க போறோம். இப்ப இந்த அறிவை பெற்றுக்கொண்டு ஜெபத்துக்கு போய் தைரியமா ஜெபிக்கலாம். எந்த அறிவை பெற்றுக்கொண்டு? நான் நீதிமான். ஆமென். எந்த அறிவை பெற்றுக்கொண்டு? இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார் என்கிற அறிவை பெற்றுக்கொண்டு, நீதி என்கிற வஸ்திரத்தை தேவன் எனக்கு உடுத்தி விட்டிருக்கிறார் என்பதை இந்த அறிவை பெற்றுக்கொண்டு இப்ப தைரியமா போய் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். எந்த பயம் இல்லாம, எந்த குற்ற உணர்வு இல்லாம, எந்த தாழ்மை மனப்பான்மை உணர்வு இல்லாமல் தைரியமா கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். எத்தனை பேர் தைரியமா ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? நீங்க அநேக கிறிஸ்தவங்க தைரியமா போய் ஜெபிக்கிறதே கிடையாது. நீ கிறிஸ்தவங்களை பாருங்க தைரியமா ஜெபிக்கிறாங்க. சிலர் அநேகர் தைரியமா ஜெபிக்கிறதே கிடையாது. கர்த்தர் அடிச்சிருவாரோ, போட்டு தள்ளிடுவாரோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ. ஏன்னா கர்த்தர் என்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார் என்கிற அறிவு என்ன செய்யல அவங்களுக்கு இல்ல. நான் புது சிருஷ்டி என்கிற அறிவு இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? கர்த்தர் இந்திய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார் என்கிற நிச்சயமா எனக்கு இல்லை பிரதர். அநேக கிறிஸ்தவங்க சொல்றதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா என்ற நிச்சயமே எனக்கு, பாவ மன்னிப்பு நிச்சயமே இல்லை. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க பாருங்க. அதனால கர்த்தருடைய பந்திக்கு தைரியமா வர்றது கிடையாது. அப்பத்திராசத்தை பங்கெடுக்கிறது கிடையாது. ஊழியக்காரரும் கொடுக்கறது கிடையாது. ஊழியக்காரன் இன்னும் நீ சரியை சுத்தமாகலை, போ, நீ கழுவப்படாத மீன்,
என்ன மீன்? ஏயா எத்தனை தடவை தான் கழுவுவீங்க? எத்தனை தடவை தான் கழுவுறது? என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசு மேல விசுவாசம் வச்சானோ அன்றைக்கே கத்தரிச்சிட்டாரு, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து கழுவி புது சிருஷ்டி ஆகிட்டாரு. இப்ப கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் சரியாகல சொல்லி அவனுக்கு அப்பத்தையும் கொடுக்காம திராட்சரசத்தையும் கொடுக்காம அவனை துரத்தி அடிச்சுட்டு கிடக்குறாங்க இன்னைக்கு மக்கள். பாருங்க, ஆட்கள். நமக்கு இந்த நிச்சயம் இருக்கணும், என்றைக்கு இயேசு மேல நான் விசுவாசம் வைத்தேனோ அன்றைக்கே தேவன் நீதிமான ஆக்கிவிட்டான். ஆமே. இன்னைக்கு நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான். எங்கே? உள்ளான மனிதனிலே, ஆவி மனிதனிலே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தமானா இருக்கிறேன். ஆகவே தேவ சமூகத்துக்கு தைரியமா வந்து தேவன்கிட்ட தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா கேட்கலாம், பதிலை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். யாருடைய ஜெபத்தை? நீதிமான்கள் ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறார். சரி, நாம எப்படி நீதிமான ஆனோம்? நாம எப்படி நீதிமான ஆனோம்? தானம் திரும்ப செஞ்சா, குளிர்காட்சி ஊத்தா, பாத யாத்திரை போயா? அன்னைக்கு ஒரு பிரசங்க சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. கொடைக்கானல் வேலை பார்த்தாராம், ஒரு ஊட்டியில வேலை பார்த்தாராம் பாருங்க. நைட்ல 12 மணிக்கு எதிர்த்து போய் நைட்ல லுங்கி தான் கட்டிருப்பாரா பாருங்க, கையில தான் கட்டிருப்பாரா. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, ஒரு தடுமாற்றம், ஒரு உறுதி இல்லை. அதனால நைட்டு 12 மணிக்கு பாருங்க, 0 டிகிரியா இருக்குமா பாருங்க, கையில தூக்கிக்கிட்டு நெடுமுழங்கால போய் இந்த பாறையில் நின்று ஆண்டவர் நோக்கி கத்திட்டு பாரு பாருங்க. விஷம் ஏறுற மாதிரி மொட்டி வழி அந்த பனி உள்ள ஏறுமா பாருங்க. கத்துற மேல அவ்வளவு சொல்லி முடியாத கசப்பு வருது. ஏன்னா சரியா யாரும் போதிக்கல, வசனத்தை சத்தியத்தை யாரும் சரியா போதிக்கல, கத்தர் யார் என்கிற வெளிப்பாடு இல்ல. பல வருஷங்கள் அப்படி என்ன கழிச்சுட்டேன்னு சொல்றாரு பாருங்க. இருக்கிறீங்களா? அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே தண்டித்தார். நமக்காக இயேசுவை கல்வாரி சிலுவையிலே தண்டித்தார். நம்முடைய பாவத்துக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை இன்றைக்கு செய்திருக்கிறார், நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். ஆகவே எந்த பயம் இல்லாமல், எந்த குற்ற உணர்வு இல்லாமல், எந்த தாழ்வு மனப்பான உணர்வு இல்லாமல் தைரியமா கர்த்தர் என்ன செய்யலாம்? நீக்கலாம். கர்த்தரை போல அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபையுள்ள இந்த உலகத்தில் யார் இருக்கவே இருக்க முடியாது. ஆகவே சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நம்ம எப்படி நீதிமானாயானோம்? அவருடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே. எத்தனை பேருடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? அப்ப தைரியமா கேட்கலாம், தைரியமா என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். எனவே கர்த்தர் நீதிமானாகிய என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நான் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எனக்கு பதில் வருகிறது என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் நீதிமான்கள் என்றால் நிச்சயமாய் பதில் வரும். நீங்கள் யாரு? கரங்களில் சொல்லுங்க சந்தோஷமா. நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். என்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். இதை வெளியில கொண்டு போய் சொன்னா கல்லறிஞ்சனை போட்டு தருகிறான். ஏன்பா என்னப்பா நீதிமான் சொல்லிட்டு கிடக்கு? நம்ம சபையில தைரியமா சொல்லலாம். ஏன்னா வசனத்தை எடுத்து தெளிவா விலைக்கு சொல்றோம், விளங்குது, உங்களுக்கு புரியுது. ஆவியானவர் விலை காண்பிக்கிறாரு. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆகவே நிச்சயமா நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில். பாரு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க, மகிழ்ச்சியா இருக்குது பாருங்க. ஆமென். எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கு பாருங்க. எல்லாம் இயேசுனுடைய ரத்த புண்ணியம். ஆமென். வாசியல் யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யார் செய்யும் ஜெபம்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஜெபம். நீங்களா யாரு? நீதிமான். உங்க ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆட்டோபாம காட்டிலும்
பீரங்கியை காட்டிலும் துப்பாக்கியை காட்டிலும் ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்குது. எது? நீதிமானுடைய ஜெபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே தைரியமா போங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. பயம் இல்லாமல் போங்க, குற்ற உணர்வு இல்லாமல் போங்க. போய் ஜெபிச்சு பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆமென். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். யாவர் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாய் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தசமபாவத்தை கொடுத்து நீதிமான் ஆயிர முடியாது. உபவாசம் இருந்து நீதிமான் ஆயிர முடியாது. தான தர்மம் பண்ணி நீதிமான் ஆயிர முடியாது. அதுக்குரிய உதாரணங்களை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தா நீதிமான் ஆயிரலாம். இல்ல 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 இல்ல. நம்முடைய செயல்கள் அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல. இது தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல் முற்றிலுமாக. இது அவருடைய கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே, கிருபையினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஈவு. எந்த தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக நான் நீதிமான். இப்ப நான் நீதிமானா இருக்கிறபடினாலே தேவ பிரசன்னத்துக்கு தைரியமா வரலாம், தைரியமா ஜெபிக்கலாம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரு, என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறாரு. என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் வரும். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் வரும். ஓ நன்றி, 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 நன்றி. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பா கர்த்தாவே, இந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, யெகோவா ஷிக்கேனுவே, எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தாவே, எங்களை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தாவே, முற்றிலும் ஆண்டவர் இது உம்முடைய செயல் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் செய்து கர்த்தாவே உடைய ரத்தத்தினாலே, உடைய கிருபையினாலே எங்களை நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், பதில் தருகிறீர். இந்த வெளிப்பாடு வெளிச்சம் அதிகமாய் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில்